ஹாய், நான் கேபேஜ் பேசுகிறேன். எஸ், நான் தான் பேசுகிறேன். சிம்பிளாக இருப்பேன். க்ரீனாக, ரவுண்டாக, சைலண்ட்டாக. மார்க்கெட்டில் ஒரு கார்னரில் வச்சுருப்பாங்க. லைட் என் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகாது. யாரும் என்னை லிஃப்ட் பண்ணி வாவ்னு பார்க்க மாட்டாங்க. டொமேட்டோ ரெட்டாக க்ளூ பண்ணும், கேப்சிகம் கலர் ஷோ பண்ணி அட்டென்ஷன் வாங்கும். ஆனால் நான் ஜஸ்ட் காமாக உட்காந்துருப்பேன், பேக்ரவுண்டில் இருக்கிற கேரக்டர் மாதிரி. ஆனால் லிசன் கேர்ஃபுல்லி, என்கிட்ட இருக்கிறது கலர் இல்லை, லேயர்ஸ். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய லேயர்ஸ். ஒவ்வொரு லேயருக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொரு லேயருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுதான் என் ரியல் பவர். பீப்புள் ஃபர்ஸ்ட் லுக்கில் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சிம்பிள்னா ஆர்டினரி, சைலண்ட்னா வீக், பிளெயின்னா போரிங் அப்படின்னு. இந்த வேர்ட்ஸ் நானும் கேட்டேன். நானும் ஒரு டைம் அப்படி தான் நினச்சேன். மேபி நான் ஸ்பெஷல் இல்லை, மேபி நான் ஜஸ்ட் சைட் டிஷ் தான் அப்படின்னு. பட் லைஃப்பில் ட்விஸ்ட் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ஒரு ஷெஃப் வந்து என்ன எடுத்தார். நான் ட்ரெண்டியாக இல்லை, நான் எக்ஸ்பென்சிவ் இல்லை, ஆனால் அவர் என் பொட்டென்ஷியலை பார்த்தாரு. அவர் என்ன வெஜிடபிள் மாதிரி பார்க்கல, அவர் என்ன பாசிபிலிட்டி மாதிரி பார்த்தாரு. நைஃப் வந்தது, ஃபர்ஸ்ட் கட், அவுட்டர் லேயர் ரிமூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹர்ட், கொஞ்சம் பயம். என் ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணுறாங்க. பட் அப்போ தான் புரிஞ்சுது, சம் லேயர்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன், சம் லேயர்ஸ் ஆர் லிமிடேஷன். கட் பண்ணாங்க, ஷ்ரெட் பண்ணாங்க, ஸ்மால் பீசஸ் ஆகிட்டேன். இதுதானா என் எண்ட்? இல்லை, அது என் பிக்னிங். ஹீட்டில் போட்டாங்க, ஸ்பைசஸ் ஆட் பண்ணாங்க, சால்ட், மசாலா அண்ட் லிட்டில் ஃபயர். அப்போ தான் புரிஞ்சுது, ஹீட் என்ன டெஸ்ட்ராய் பண்ணலை, அது என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு. சாஃப்டாக இருந்தேன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ஆர்டினரியாக இருந்தேன்னா ஃப்ளேவர் ஆகிட்டேன். மார்க்கெட்டில் இக்னோர் பண்ண கேபேஜ் பிளேட்டில் ஹீரோ ஆகிட்டேன். பீப்புள் என்னை டேஸ்ட் பண்ணி செம்மையாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. யாரும் கேட்கல இது கேபேஜ் தானே அப்படின்னு. பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் ஹவு த வேர்ல்ட் சீஸ் யூ. லைஃப்பும் அப்படி தான். ப்ரெஷர் வரும், கிரிட்டிசிசம் வரும், ஃபெயில்யூர்ஸ் வரும். அது உன் லைஃப்பை கட் பண்ணுற மாதிரி தெரியும், உன் கான்ஃபிடென்ஸை ஷ்ரெட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி அது உன் லேயர்ஸை ரிவீல் பண்ணுது. உன் ஸ்ட்ரகிள்ஸ், உன் டவுட்ஸ், உன்னோட சைலண்ட் எஃபர்ட்ஸ், அது வீக்னஸ் இல்லை, அது டெப்த். நீங்கள் இப்போ அன்நோட்டிஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ரிமெம்பர் மீ, நான் லவுட் இல்லை, நான் ஃப்ளாஷி இல்லை, ஆனால் ரைட் ப்ரிப்பரேஷன் கிடைச்சா, ரைட் ஃபயர் கிடைச்சா, ரைட் மைண்ட் செட் இருந்தால் கேபேஜ் கூட ஸ்பாட்லைட் ஸ்டீல் பண்ணும். ஸோ டோன்ட் ட்ரை டு பிகம் சம்வன் எல்ஸ். டொமேட்டோ ஆகவே வேண்டாம், கேரட் மாதிரி ஹைட் வேண்டாம், கேப்சிகம் மாதிரி கலரும் வேண்டாம். பி யோர் ஓன் ரெசிபி. பிகாஸ் சம்டைம்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃப்ளேவர்ஸ் கம் ஃப்ரம் த சிம்பிளஸ்ட் இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் ஜஸ்ட்னு சொல்லக்கூடாது, நீங்கள் லேயர்ட், ஸ்ட்ராங் அண்ட் ரெடி. இன்னும் உங்கள் ஹீட் ஃபேஸ் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகலைன்னா ட்ரெஸ் பண்ணுங்கள். ஆன் டைம் வரும். அண்ட் வென் இட் கம்ஸ், நீங்கள் சைட் டிஷ் இல்லை, நீங்கள் மெயின் டிஷ். நீங்கள் பேக்ரவுண்ட் இல்லை, நீங்கள் ஹைலைட். நான் கேபேஜ் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் ஃபினிஷ் அன்ஃபர்கெட்டபிள்.